வணக்கம். திடீரென அதிகாலையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்த பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எதற்காக திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து பிஸியாக இருந்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தினமும் கலந்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாது, சட்டப்பேரவை முடிந்த பின்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் அலுவல் பணிகளையும் தன்னை சந்திக்க வரும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து வருகிறார். இதன் காரணமாக பெரிய அளவில் வெளி நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. மேலும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களையும் ஒத்திவைத்துள்ளார். அது மட்டுமல்லாது, தினமும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிக நேரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலேயே இருந்து வருகிறார். இதனால் பல்வேறு முக்கிய சந்திப்புகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலேயே மேற்கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது, அண்மையில் தமிழக அரசின் நிதித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் ஆவண நூலினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இதற்கான சிறப்பு இணையப்பக்கத்தையும் தொடங்கி வைத்தார். சங்ககாலம் முதல் சமூக நீதி காலம் வரையிலான தமிழர்களின் நிதி நிர்வாக சிறப்புகளின் பெருந்தொகுப்பாகவும் வரலாற்று ஆவணமாகவும் இந்த தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதில் பண்டைய வணிகம், வரி விதிப்பு முறைகள், காலனிய கால நிதி நிர்வாக நடைமுறைகள், நவீன தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கைகள் ஆராயப்பட்டுள்ளன. மேலும் அரிய தகவல்களும் தரவுகளும் நிறைந்துள்ள இந்த நூல் பல நூற்றாண்டுகளாக தமிழர் நிதி நிர்வாகம் உருவாகி வந்த வரலாற்றையும் தமிழகத்தின் பொருளாதார அடையாளம் வடிவமைக்கப்பட்ட விதத்தையும் குறித்து ஆழமான கண்ணோட்டத்தையும் வழங்குகிறது. இந்த ஆவண நூலில் பொருளியல், வரலாற்று துறைகளைச் சேர்ந்த தமிழகத்தின் புகழ்பெற்ற அறிஞர்களின் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சிறப்புமிக்க நூலினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டதற்காகத்தான் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க முற்பட்டிருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரமும் கேட்டிருக்கிறார். இது குறித்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருந்தாலும் கூட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி தன்னுடைய வீட்டிற்கே அவரை வரவழைத்து அவரை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் நூலினை வெளியிட்டமைக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். மேலும் சுமார் அரை மணி நேரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களும் அமர்ந்து உரையாடி இருக்கின்றனர். அப்போது இருவரும் பொருளாதாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வே இல்லாமல் பிஸியாக இருந்த போதும் கூட தன்னை சந்திக்க பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரம் கேட்டது தெரிந்தவுடன் அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து அவரை தன்னுடைய வீட்டிற்கே விருந்தினராக வரவழைத்ததோடு மட்டுமல்லாது அவரோடு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக உரையாடியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.